வணக்கம் வெல்கம் டு பல்லாண்டு வாழ்க ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. எங்களுடைய பையன் சாய்க்குட்டிக்காக ஒரு சேனல் நாங்க ஓபன் பண்ணிருக்கோம். அந்த சேனலோட பேரு மிஸ்டர் சாய்க்குட்டி. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீட்லயே தீம் செட்டப்ல எடுக்கக்கூடிய போட்டோஷூட், ப்ரொஃபஷனல் போட்டோஷூட், எஜுகேஷனல் பர்பஸான வீடியோஸ், அப்புறம் சாய்க்குட்டியோட ஃபன்னி மொமெண்ட்ஸ், அவனுக்கு நாங்க போடுற காஸ்டியூம்ஸ், அப்படி இப்படின்னா அவன் பண்ற நிறைய ஃபன் எலமெண்ட்ஸ்லாம் அந்த சேனல்ல காத்துட்டு இருக்கு. அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்றேன். மறக்காம கிளிக் பண்ணி நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலுக்கு கொடுத்த அதே சப்போர்ட்டை என்னுடைய பையன் மிஸ்டர் சாய்க்குட்டி சேனலுக்கும் நீங்க கொடுப்பீங்க நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் தோழிகளே. இன்னைக்கு நம்ம டயட் ரெசிபியில் வெள்ளரிக்காய் வச்சு ஒரு ஸ்பைசி சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் வெள்ளரிக்காய் சாலட், வெள்ளரிக்காய் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். நார்மல் சாலட் அண்ட் தோசையோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வெள்ளரிக்காய் ஸ்பைசி சாலட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சைஸ் வெள்ளரிக்காய் ஒன்று எடுத்து அந்த தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஆளுக்கு தாராளமாக போதும். காலையில் அல்லது மத்தியானம் இதை வந்து நீங்கள் சாப்பாடை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துட்டு இது கூட நம்ம கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணால் வெள்ளரிக்காய் ஸ்பைசி சாலட் ரெடி. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து வெள்ளரிக்காவோட உப்பு சேர்க்க மாட்டாங்க, சில பேர் உப்பு சேர்த்து சாப்பிடுவாங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போட்டு சாப்பிட்டுக்கோங்க. கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக மல்லித்தழை. இது எல்லாமே ஒன்றோட ஒன்றா நல்லா அந்த வெள்ளரிக்காய் மசாலா எல்லாம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான வெள்ளரிக்காய் ஸ்பைசி சாலட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெயில் காலத்தில் இதை சாப்பிட்டு உடம்ப கூலாக வச்சுக்கோங்க. வெள்ளரிக்காயே சாப்பிடாதவங்க கூட இந்த வெள்ளரிக்காய் சாலட் கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் வெள்ளரிக்காய் ஜூஸ், வெள்ளரிக்காய் மில்க் ஷேக் இதெல்லாம் பார்க்க போகிறோம். குழந்தைங்க ஒபிசிட்டியில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த வெள்ளரிக்காய் மில்க் ஷேக் கொடுத்தாங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், வெயிட் லாஸும் பண்ண மாதிரி இருக்கும். இதே மாதிரி நிறைய டயட் ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதெல்லாம் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.